அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா கடந்த 27ஆம் தேதி வெளியான செலக்ஷன் ஷெட்யூல் பத்தி பார்க்கறது தான் இந்த வீடியோ. அதாவது நடந்து முடிந்த ஒவ்வொரு தேர்வுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதையும், அந்த தேர்வுகள்ல இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு காட்டுறது தான் இந்த செலக்ஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது. அதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த தேர்வுகளுடைய ரிசல்ட் எப்ப வரும்? கவுன்சிலிங் எப்ப வரும்? அப்படின்னு தெளிவா போட்டிருப்பாங்க இதுல. அதுல நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. அது டிசம்பர்ல வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு. அதனுடைய மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடம் வெளியாகும் அப்படின்னு இருக்காங்க. பிப்ரவரி மாசம் இந்த மெயின் எக்ஸாம் உடைய தேர்வு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டு நவம்பர் மாதம் வெளியாகும்னு போட்டிருக்காங்க. குரூப் 1 உடைய பிலிமினரி எக்ஸாம் உடைய அந்த நடந்தது வந்து இந்த மாதிரி ஹானபிள் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க அடுத்த இந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அக்டோபரில் ரிசல்ட் வரும் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து நம்மளுடைய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஆவினில் உள்ள ஆர்இஏ போஸ்ட்டுக்கு அது வந்து யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அதுவும் தேர்வு பண்ணக்கூடிய லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி எந்த கேஸுமே இப்போ இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்கன்னா அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஹானபிள் ஹைகோர்ட்டில் ஸ்டேவாக இருக்குது. அடுத்து நம்மளுடைய கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா டிஇஓ எக்ஸாமு அதுவும் ஹானபிள் ஹைகோர்ட்டில் வந்து கேஸில் இருக்குது. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அதுவும் எப்போ இருக்குது? கேஸில் இருக்குது. அடுத்து நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் அதுவும் எப்போ இருக்குது? கேஸில் இருக்குது. அது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 எக்ஸாம் ரிசல்ட் என்ன இருக்குது? கேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்குது. இல்லை அதுவும் அப்பீல் போனாங்கன்னா அதுவும் கேஸ் 6 கேஸ் ஆகி போகும். அதாவது இந்த மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய செயல்பாடு முதல்ல விட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவாக இருக்குது. அது எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனால் இந்த கேஸ்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெளிவாக நல்லா தெரியுது அப்படிங்கிறது இந்த குரூப் 4க்கு அக்டோபரில் ரிசல்ட் வரப்போகுது 1. குரூப் 2 உடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்து டிசம்பரில் வருது. மெயின் எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரியில் வரப்போகுது. ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கேஸும் பதிவாகலை. பதிவு ஆகியிருந்தா இங்கே இருக்கும். கமெண்ட்ல சொன்னாங்க இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஒன்றும் அஃபீஷியலாக ஒன்றும் இங்கே பதிவிடலை. சரி, என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். இதுதான் வந்து இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ரிசல்ட்டு, அதாவது எலெக்ஷன் ஷெட்யூல். இது வந்து கடந்த வாரம் நம்ம வீடியோ போடும்போது வந்து 17, 18 அன்னைக்கு அப்லோடு பண்ணியிருந்தாங்க. இப்போ 27/9க்கு திரும்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முறை இவங்க அப்டேட் பண்ணுறத வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து நம்ம அஃபிஷியலாக பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.